சேலத்தை சேர்ந்த ஆனந்தி மேடம் அவருடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுனுடைய மையப்புள்ளியும் திருமண தடையும் அப்படிங்கிற தலைப்பில் பேச வருகிறார்கள். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். நவசக்தி ஜோதிட குழுமம் நடத்தும் 22வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு வேலுசிவா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ராகு கேதுவின் மையப்புள்ளியும் திருமணத்தடையும். சமீப காலமாக திருமணத்தடை ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எப்பவும் போலவே இன்னமும் நம்ம மக்கள் ராகு கேது தோஷம், பித்ரு தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம் இதைத்தான் இன்னமும் ஆணித்தரமா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆழ்கடலுங்க. அந்த ஆழ்கடல்ல நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. அதுல மூழ்கி முத்தெடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மேம்போக்கா நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த பித்ரு தோஷமும் செவ்வாய் தோஷமும் ராகுகே தோஷமும் மட்டும்தான் தெரியும். ஒரு விஷயத்திலையும் பிரபஞ்சம் 1000 விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்குது. அதுல திருமண தடைன்னு வர்றவங்களுக்கு இன்னமும் இப்படியே தான் சொல்றாங்க, உங்களுக்கு தசை சரியா வரல, உங்களுக்கு ராகுகே தோஷம், இதே தான் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் அனுபவத்துல நான் நிறைய விஷயங்கள் உள்ளாழ்ந்து நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது நடக்கவே முடியாது அப்படின்ற விஷயம் நடக்கவே முடியாதுதான். நடத்த முடியும் அப்படின்றது நடத்த முடியும். அதாவது கடவுள் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது, மனிதன் கடவுள் கொடுக்காததை பெற முடியாது. இதுதான் ஜோசியம். அதாவது நான் இது செஞ்சு காட்டிடுறேன், அதை செஞ்சு காட்டிடுறேன் அப்படின்னு நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க சவால் விடலாம். ஒரு மனுஷனுக்கு திருமணம் நடக்கூடாதுன்னா நடக்கக்கூடாதுதான். அவனோட விதிப்படி உனக்கு திருமணம் நடக்காதுன்னா நடக்காதுதான். அப்ப நான் உங்களுக்கு அந்த பரிகாரம் செஞ்சிடறேன், இந்த பரிகாரம் செஞ்சிடறேன், உங்களுக்கு சரியாயிரும்னா அது எப்படி? அதாவது உனக்கு பலன் சொல்லி நீ வாடிக்கையாளரை கவர்ந்தா நீ திறம்பட்ட ஒரு ஜோதியன். அதை விட்டுட்டு நான் பரிகாரம் செஞ்சு உன் வாழ்க்கையில நடக்க வைக்கிறேன்னா அப்ப உங்ககிட்ட ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு, அதை நீங்க பிளஸ் ஆக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுல ராகுகேது மையப்புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால ராகுகேது தோஷம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ராகுகேது மையப்புள்ளி இதை பெரும்பான்மையா யாரும் இன்னமும் வெளியில பேசல, அங்கொன்னு இங்க ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா கூட நான் இதை பத்தி நிறைய ஆய்வு பண்ணி இருக்கிறேன். இது நிறைய சூட்சுமமான உள்ளார்ந்த விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துது. அதாவது ராகுகேது மையப்புள்ளி அல்லது ராகுகேது மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ராகு தான் நிக்கிற இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுது, கேது தான் நின்ற இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது ராகுவும் கேதுவும் தான் நின்ற இடத்துல இருந்து 4ஆவது இடத்தை கட்டுப்படுத்துது. இதுதான் ராகுகேது மையப்புள்ளி அல்லது ராகுகேது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகுகேது மையப்புள்ளி திருமணத்தை மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தடை பண்ணுது. அதாவது இப்ப ஐயா முடக்கு பத்தி பேசினாங்க இல்லையா, அந்த முடக்கெல்லாம் இது சொடக்கு எடுத்துடுது, அந்த அளவுக்கு படுத்துது. வாழ்நாள் பூரா ஒரு மனுஷனை அப்படியே நிர்கதியா நிக்க விடுது. வாழ்நாள் பூரா அவனுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குது. அதாவது ராகுகேது மைய புள்ளியில் நின்ற கிரகம் அல்லது ராகுகேது மைய புள்ளியில் உள்ள பாவகம் ஜாதகருக்கு வாழ்நாள் பூரா அந்த பலனை நடத்தி தருவது இல்லை. முதல்ல. ரெண்டாவது காலம் தாழ்த்தி நடத்துது. மூணாவது நடத்தி தந்தாலும் அவனால அந்த பிரச்சனை ஏன் நம்ம அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில ஏன் நடந்தது அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலை தருது. அதாவது இப்ப ஒருத்தவங்களுக்கு காலம் தாழ்ந்து திருமணம் நடந்தாலும் கஷ்டம்தான். ஒரு 40 வயசுல 45 வயசுல திருமணம் நடந்தாலும் கஷ்டம்தான். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம ஏன்டா திருமணம் நடந்தது அப்படின்னு வருத்தப்படுறதும் கஷ்டம்தான். இப்ப எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னே எல்லாருமே எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கல்யாணம் ஆன பிறகு ஏன் கல்யாணம் ஆச்சுன்ற அளவுக்கு கவலைப்படுறாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாரோட திருமண வாழ்க்கை இருக்கு. ஆனா கூட அந்த காம்ப்ரமைஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த காம்ப்ரமைஸ்ன்ற விஷயத்தை தராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகுகேது மையப்புள்ளி. இப்ப லக்னத்திலையும் 7ஆம் இடத்துலையும் ராகு நின்றால், இப்ப நம்ம ராகுகேது மையப்புள்ளிக்கு விதி என்னன்னு சொல்லிட்டோம். ராகுவும் கேதுவும்
தான் நின்ற இடத்திலிருந்து 4வது இடத்தை வந்து கட்டுப்படுத்துது. அதுதான் வந்து ராகுகேது மையப்புள்ளி அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்ப லக்னமும் 7ஆம் இடத்துலயும் வந்து ராகுகேது இருந்தா எல்லாரும் என்ன சொல்றாங்க? ராகுகேது தோஷம்னு வந்து சொல்றாங்க. அப்படி கிடையாது. இதுல உள்ளார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதாவது லக்னத்திலையும் 7ஆம் இடத்துலயும் ராகுவோ கேதுவோ நின்னா 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் வந்து ராகுகேதுவோட மையப்புள்ளியா வந்து வரும். ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 12 பாவகத்துக்கும் வந்து சம்பந்தம் வந்து உண்டு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 12 பாவகத்துக்கும் வந்து சம்பந்தம் உண்டு. இப்ப ராகுவாலையும் கேதுவாலையும் லக்னத்தில் இருக்கிற ராகுவாலையோ 7ல இருக்கிற கேதுவாலையோ ராகுகேது மையப்புள்ளின்னு அப்படின்னு நம்ம சொல்லும்போது 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் வந்து வரும். அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தரோட சுகஸ்தானமா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தரோட கர்மா சம்பந்தப்பட்ட விஷயமா, கர்மாப்படி இந்த ஜென்மத்துல அவனுக்கு நடக்க வேண்டிய அனைத்து சம்பவங்களையும் அந்த 4-10ல உள்ள ராகுகேதுக்கள் வந்து கட்டுப்படுத்துது அப்படின்றதான் வந்து சொல்லணும். அதாவது பாவகத்தை மட்டும் கட்டுப்படுத்துதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த பாவகத்துல நின்ற கிரகத்தையும் வந்து கட்டுப்படுத்துதுன்னு நம்ம வந்து சொல்லணும். இப்ப திருமணம் தொடர்பான பாவகங்கள் நம்ம என்ன சொல்றோம்? 1, 2, 7, 8 இந்த 4 பாவகங்களை சொல்றோமா? இந்த 4 பாவகங்களும் அதன் அதிபதிகளும் ராகுகேது மையப்புள்ளியில அகப்பட்டுச்சுனாலும் வந்து திருமண தடையா வந்து இருக்குது. இப்ப ஆணை பொறுத்த வரைக்கும் கலத்தர காரகன் வந்து சுக்கிரன், பெண்ணை பொறுத்த வரைக்கும் கலத்தர காரகன் வந்து செவ்வாய். இந்த ராகுகேது மையப்புள்ளியில சுக்கிரனோ செவ்வாயோ மாட்டுச்சுனாலும் அவங்களுக்கு வந்து காலதாமதமான திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் வாழ்க்கையில வந்து திருமணம் நடந்தது அப்படின்ற ஒரு மன உளைச்சல் வந்து இருக்குது. இது வந்து நிதர்சனமான உண்மை. நிறைய நீங்க வந்து திருமண தடைன்னு வர ஜாதகத்தை நீங்க வந்து ஆய்வு பண்ணுங்க. நான் இப்ப உங்களுக்கு 2 உதாரண ஜாதகமும் நம்ம வந்து கொடுப்போம். இப்ப 1-7ல வந்து ராகுகேது நின்னா அதோட மிட் பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குது, என்ன பிரச்சனையை கொடுக்குதுன்றத நம்ம வந்து பார்த்தோம். இப்ப அதுக்கடுத்து 2ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் ராகுகேது இருந்தா என்ன பாவகங்கள் அடி வாங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் வந்து அடி வாங்குது. இப்ப 2-8ல ராகுகேது இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்க? 1, 2, 7, 8ல ராகுகேது இருந்தா நீங்க வந்து ராகுகேது தோஷம் உள்ள வரனை வந்து முடிங்கன்னு வந்து சொல்றாங்க. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அதுல வந்து நிறைய சூட்சுமமான விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப அப்படி முடிக்கணும் அப்படின்னா அந்த தம்பதிகள் யாராவது ஒருத்தருக்கோ அடுத்தவங்களுக்கோ வந்து ராகுகேது தசை வந்து வராம இருந்தா அந்த மாதிரி வந்து முடிக்கலாம். இப்ப 2-8ல ராகுகேது இருந்தா 5, 11 2 பாவகம் வந்து அடி வாங்குமா ராகுகேது மையப்புள்ளியில் இருக்கிறதுனால? அப்ப 5ஆம் இடங்கிறது வந்து குழந்தையா, 5ஆம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டமா, 5ஆம் இடங்கிறது வந்து காதலா, 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வீகமா, 5ஆம் இடங்கிறது வந்து குலதெய்வமா, இந்த எல்லா விஷயமும் அடி வாங்குது இல்லையா? தம்பதிகள் வந்து தனக்குள்ள வந்து இன்பமா இருக்குன்னா அவங்களுக்குள்ள வந்து கூடல் வந்து வேணும். அந்த கூடலை தரது வந்து 5ஆம் பாவகம் தான். அதனாலதான் 2-8ல இருக்கிற ராகுகேது தோஷத்தை வந்து அவங்க வந்து பிரதானமா வந்து சொன்னாங்களே தவிர இந்த ராகுகேது மையப்புள்ளியில அதை அடி வாங்குதுன்றதுக்காக சொன்னாங்களே தவிர 2-8ல இருக்கிறது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்ற கான்செப்ட்ல அது வந்து கிடையாது, வேலை செய்யல. இப்ப நான் பேசுனது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப 3-9ல வந்து ராகுகேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏங்க சார், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இப்ப 3-9ல ராகுகேது இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. 3-9ல ராகுகேது இருந்தா 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் வந்து அடி வாங்கும். இப்ப 6ஆம் இடங்கிறது வந்து உத்தியோகமா, 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயனஸ்தானமா? இப்ப திருமணத்துக்கு அப்புறம் வந்து உத்தியோகம் போயிருச்சு, திருமணத்துக்கு அப்புறம் வந்து நிம்மதியான இல்லற வாழ்க்கை இல்லை, இந்த டாபிக்கை வந்து நான் வந்து போன மாசமே வந்து நான் வந்து பேச வேண்டியது, ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து என்னால் வந்து வர முடியல. அதாவது ராகுகேதுக்கள் எப்பயுமே வந்து அவங்கள பற்றிய ரகசியங்களை வந்து வெளியில சொல்றதுக்கு வந்து அனுமதிக்கிறது கிடையாது. இது வந்து நிறைய நான் வந்து உணர்ந்திருக்கேன். ஐயா பாருங்க உடனே வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுட்டாரு தடையை நிவர்த்தி பண்றதுக்காக. சரி பரவாயில்ல. இப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உத்தியோகஸ்தானமா, 12ஆம் இடம்ங்கிறது வந்து படுக்கை ஸ்தானமா? இப்ப 3-9ல இருக்கிற அந்த ராகுகேதுக்கள் வந்து 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் கட்டுப்படுத்தும். இல்ல 6ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருக்க அந்த கிரகங்களை வந்து இயக்குறத வந்து குறைச்சி இயக்கும். அப்ப இப்படி வந்து உள்டாவான பலன்கள் வந்து ஜாதகருக்கு வந்து நடக்கும். எது நம்ம நடக்கும்னு சொல்றோமோ அது வந்து நடக்காது, எது நடக்காதுன்னு சொல்றோமோ அது வந்து நடக்கும். இங்கதான் வந்து ஜோசியம் வந்து பொய்த்து போகிறது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இப்ப 4
10 வந்து ராகுகேது இருக்கு அப்படின்னு வந்து வச்சோம்னா லக்னமும் 7ஆம் இடமும் வந்து ராகுகேது மையப்புள்ளியே வருமா? நீங்க வந்து திருமண தடை வருது, இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து கல்யாணமே வரல, நாங்களும் வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டோம், எத்தனை ஜோசியர் பார்த்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்கன்னு ஒரு காரணம். ரெண்டாவது வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை வர்றதுன்னு வந்து ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் வந்து என்னன்னே காரணமே வந்து கண்டுபிடிக்க முடியல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன்டா இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், விதியேன்னு வந்து வாழ்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்க ஜாதகத்துல எல்லாருக்குமே வந்து 4-10 வந்து ராகுகேது வந்து இருக்கும். லக்னமும் 7ஆம் இடமும் அடி வாங்குதுங்க. லக்னமும் 7ஆம் இடமும் அடி வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து அதிகமா வந்து கொடுக்குது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஏன் திருமணம் வந்து நடக்கல அப்படின்றதுக்கு வந்து இதுதான் வந்து ஆதாரமான காரணம். நீங்க நிறைய நீங்க வந்து ஆய்வு பண்ணுங்க. 1994 பிறந்தவங்க, இப்ப 1996 பிறந்தவங்க பாருங்க, எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து சனிக்கேது வந்து மீனத்துல வந்து இருக்கும், குரு வந்து உங்களுக்கு தனுசுல வந்து இருப்பாரு. இப்ப வந்து அவங்க வந்து ஒரு மிதுன லக்னமாகவோ ஒரு கன்னியா லக்னமாகவோ இருந்தாங்கன்னா அந்த ராகுகேது மையப்புள்ளியில வந்து அந்த சனி குரு 2 பேருமே வந்து மாற்றுறாங்க. ரெண்டாவது வந்துங்க இவங்களுக்கு வந்து திருமண தடை மட்டுமே வந்து இல்லைங்க, இப்ப அப்படி மீறி கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு வந்து வராங்க. ஏன்னா சனி வந்து குரு வந்து தன்னோட 10ஆம் பார்வையான கர்ம பார்வையால வந்து பாக்குறாரு. 4-10 உள்ள ராகுகேது மாதிரி திருமண தடையை வந்து வேற எந்த கிரகமே வந்து கொடுக்க முடியாது. எல்லாருமே வந்து 1, 2, 7, 8 தான் வந்து இன்னமும் சுத்திக்கிட்டே வந்து இருக்கிறாங்களே தவிர இப்படி வந்து உள்ளார்ந்த விஷயங்களை வந்து பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. இப்ப 4-10 ராகுகேது இருக்கும்போது வந்துங்க நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன்டா இவங்க கூட நமக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு டைவர்ஸ் கிடைக்குமான்னு வர்றாங்கன்னு பாருங்க. அந்த 4-10 வந்து ராகுகேது வந்து சம்பந்தம் வந்து இருக்குது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனோ மனைவியோ ஒருத்தரோட ஒழுக்கத்து மேல சந்தேகப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு அந்த 4-10 ராகுகேது இருக்கு. அப்படி இல்லை என்றால் கோச்சாரத்துல வந்து அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு 4-10 வந்து ராகுகேதுக்கள் வரும்போது, இல்ல அவங்க ஜாதக ரீதியான லக்னத்துக்கு 4-10 வந்து ராகுகேது இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்து வருது. இது இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா கோச்சாரத்துல மட்டும் கிடையாது. இப்ப ஒருத்தவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு 4-10 ராகுகேது வரும்போது இந்த பிரச்சனை வந்து வருது. திருமணம் கோச்சார ரீதியா வந்து தடைபடுது. அப்படி இல்லைன்னா நடந்துட்டு அந்த ஒரு குறுகிய காலகட்டத்திலே வந்து பிரிவு வந்து வந்தது. பொதுவாகவே 4ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினாலே வந்து பிரிவினை வந்து வருது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒழுக்கம் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் வந்து பாக்குறாங்களே தவிர அவங்க ஜாதக ரீதியா ஒரு வாழ்க்கையில நடக்க வேண்டிய அனைத்து நிம்மதியான சம்பவங்களையும் வந்து 4ஆம் இடம் தான் வந்து சொல்லுது. அதுதான் வந்து சுகஸ்தானம்னு வந்து பேர் வச்சிருக்கிறாங்களே தவிர நம்மளா வந்து வீடு வாகனம் மட்டும்தான் சுகஸ்தானம் அப்படின்னு நம்மளா ஒரு புரிதலை வந்து வச்சுக்கிறோம். சுகம்னா வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் தானே சுகம். சரி, இப்ப 5-10 வந்து ராகுகேது இருந்தா 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் வந்து அடிவாங்குதா? இப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம், ஆணுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம். இப்படி வந்து 2-8 வந்து குடும்பஸ்தானமா அடி வாங்குது. அந்த 8ஆம் இடம் வந்து பாதிக்கப்படுது. சில பேர் கல்யாணம் ஆன உடனே ஒரு குறுகிய காலத்துல பாருங்க பிரிவினை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து 5-11 வந்து ராகுகேது சம்பந்தம் வந்து இருக்குது. எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, இது வந்து புத்திரதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு வந்து சொல்றாங்களே தவிர 2-8 அடி வாங்குது. 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானமும் 8ஆம் இடங்கிற ஸ்தானமும் வந்து அடி வாங்குது. அப்ப சில பேருக்கு கல்யாணம் ஆனோடனே பாருங்க பிரிவினை வராம ஏதாவது வந்து விபத்து நடக்கிறது, சம்பந்தமே இல்லாத காரணத்தினால வந்து குடும்பத்தை வந்து பிரிஞ்சு இருக்கிறது, இதெல்லாம் வந்து காரணம் வந்து அந்த 5-11 ராகுகேது இருந்தா அந்த 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் வந்து அடி வாங்குறதா அதுக்கு வந்து காரணமாக வந்து இருக்குது. இதே இது ஒரு 6ஆம் இடம் 12ஆம் இடத்துல வந்து ராகுகேது இருந்தா அவங்களுக்கு வந்து 3-9 அந்த 2 பாவங்கள் வந்து அடிபடுது. பாவங்கள் மட்டும் கிடையாது, திரும்பவும் நான் சொல்றேன், அந்த பாவகத்துல உள்ள கிரகங்கள் அது என்ன ஆதிபத்தியம் பெறுதோ அந்த ஆதிபத்திய ரீதியாகவும் வந்து ப்ராப்ளம் வந்து வருது. இப்ப இந்த ராகுகேது மையப்புள்ளியில ஆணுக்கு வந்து சுக்கிரன் மாட்டியிருந்தாலோ பெண்ணுக்கு வந்து செவ்வாய் மாட்டியிருந்தாலோ வந்து ரொம்ப திருமண வாழ்க்கையை வந்து ரொம்ப போராட்டமா தான் அவங்க வாழ்க்கையே வந்து இருக்குது. நான் வந்து என் வாழ்க்கையில வந்து நிம்மதியா வந்து ஒரு 10 நாள் இருந்தேன், ஒரு 15 நாள் இருந்தேன், ஒரு மாசம் இருந்தேன். அவங்க வந்து வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்த நாட்களை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். நான் அந்த அளவுக்கு வந்து நிறைய ஆய்வு ஜாதகங்கள் பண்ணியிருக்கேன். 100க்கு மேற்பட்ட ஜாதகங்களை இதுக்கு வந்து உதாரணத்தோட என்னால வந்து தர முடியும். உண்மையிலே வந்து எந்த தோஷம் இருந்தாலும் ஒரு ஜாதகம் வந்து எப்படி வந்து தப்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னமோ லக்னாதிபதியோ வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் வந்து செயலற்ற தோஷங்கள் தான். அது எவ்வளவு பெரிய கெட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, லக்னமோ லக்னாதிபதியாக வந்து சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் உள்ள அனைத்து கெட்ட தோஷங்களும் வந்து செயலற்ற தோஷங்களா தான் வந்து வேலை செய்யுது அப்படின்றது என்னோட கருத்து. அதே மாதிரி திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா
1, 2, 7, 8 இந்த பாவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பாதகாதிபதி சம்பந்தம் வந்து இருக்கக்கூடாது. பாதகாதிபதி சம்பந்தம் வந்து எங்கெல்லாம் வந்து இருக்குதோ அந்த பாவங்கள் வந்து ஜாதகருக்கு வந்து எவ்வளவு பெரிய நல்ல ஜாதகமாக இருந்தாலும் லக்னம் வலிமை இல்லைன்னா வந்து திருமண வாழ்க்கையில அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தோத்துதான் வந்து போறாங்க. இப்ப நான் எதுக்கு அந்த ராகுகேது மையப்புள்ளிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு ஏன் வரேன்னா, நம்ம மக்களுக்கு வந்து கமெண்ட் போடுறதுல வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம். என் ஜாதகத்துல இப்படி இருந்துச்சு அதனால நான் வந்து அப்படியான அதுவும் ஒரு காரணம். ஆனா இந்த நான் சொல்ற இந்த காரணம்லாம் ஒரு 10%, ஒரு 20% தான் வந்து ஒரு பெரும்பான்மையான அசுபத்தை வந்து கொடுக்குதே தவிர பெரும்பான்மையா வந்து இந்த மாதிரி இதுல இந்த பாவகர்த்திரி தோஷம்னு ஒண்ணு வந்து உண்டு. அதை பத்தி நான் வந்து நிறைய வந்து பேசியிருக்கிறேன். இந்த ராகுகேது மையப்புள்ளி மாதிரியே பாவகர்த்திரி தோஷமும் வந்து வேற விதமா வந்து வேலை செய்யுது. ஆனா பாவகர்த்திரி தோஷத்தை நான் வந்து திருமண தடைக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்கள் மட்டும்தான் கம்பேர் பண்ணி பேசியிருக்கேன். வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றேன். இப்ப நமக்கு டாபிக்குள்ள மட்டும் நம்ம வந்து பேசலாம். இப்ப இதே இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க தசாபுத்தி மட்டும்தான் வந்து திருமணத்தை நடத்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு 1000 ஜாதகத்தை நம்ம வந்து உதாரண ஜாதகமா வந்து சொல்லலாம். தசாபுத்தி இல்லாம கோச்சாரம் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணத்தை வந்து நடத்தி இருக்கு. இதை வந்து யாருமே வந்து மறுக்கவே வந்து முடியாது. நிறைய பேருக்கு அவங்க ஜாதகத்துல லக்னம் வந்து வலிமையாக இருந்தா அவங்க ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தா கூட அந்த கோச்சார கிரகங்கள் குரு சனி இவங்க 2 பேரும் கேது ராகுகேதுகள் கூட வந்து திருமணத்தை வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுத்துருவாங்க. இப்ப ஒரு ராகுவோ கேதுவோ வந்து ஒரு 2 தடவை வந்து சுத்தி வந்துட்டாங்க. சனி ஒரு டைம் ராசி கட்டத்தை சுத்தி வந்துட்டாரு. குரு வந்து 2-3 டைம் சுத்தி வந்துட்டாரு. அப்ப இங்க வந்து நம்ம வந்து எந்த ஜோசியரையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன் ஜாதகம் வந்து திருமணத்துக்கு வந்து தகுதி நிலை பெற்ற ஜாதகமா அப்படின்றத நீயே வந்து முடிவு பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். குரு வந்து ஒரு வட்டத்தை வந்து சுத்தி வர்றதுக்கு வந்து 12 வருஷம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 30 வயசுல வந்து குறைஞ்சது வந்து அவர் வந்து 2 டைம் வந்து சுத்தி வந்துடுறாரு. ராகுகேதுக்கள் வந்து ஒரு டைம் சுத்துறதுக்கு வந்து 18 வருஷம். அப்போ வந்து அதுக்கு வந்து 36 வருஷம். சனி பகவான் ஒரு டைம் ராசி கட்ட சுத்துறதுக்கு வந்து 30 வருஷம். 30 வயசுக்குள்ள அதிகபட்சம் வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் கல்யாணம் ஆகலைன்னா அந்த ஜாதகத்துல வந்து ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ராகுகேது மிட் பாயிண்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பாவகர்த்திரி தோஷம் இருக்கு. இன்னமும் என்னோட ஆய்வுல நான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்குன்னு ஒரு ரகசியத்தை வச்சுக்கணும் இல்லையா? எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வெளியில ஓப்பனா நம்ம வந்து சொல்லிட்டோம்னா இந்த ஃபீல்டில் நம்ம வந்து ஜெயிக்கவே வந்து முடியாது. எப்பயுமே நமக்குன்னு ஒரு ரகசியம் வந்து வேணும். சரியா? இப்ப தசாபுத்திக்கும் வந்து சம்பந்தம் இல்லைன்றத நான் வந்து உங்களுக்காக சொல்ல வரக்காக வந்து வர்றேன். இப்ப நான் வந்து ஒரு உதாரண ஜாதகம் வந்து சொல்றேன். அவருக்கு வந்து 45 வயசு. இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்ல விட்டு போன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து எளிமையா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் இருந்தா திருமணம் நடக்கும்னு வந்து சொல்றோம். செவ்வாய்க்கும் சனிக்கும் சம்பந்தம் இருந்தா திருமணம் நடக்கும்ன்றத நம்ம வந்து சொல்லலாம். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் இருந்தா திருமணம் நடக்கும்னு வந்து சொல்றோம். இப்படி சில கிரக சம்பந்தங்களை வச்சே திருமணம் நடக்கும் நடக்காதுன்றத வந்து சொல்லலாம். அதை நானும் வந்து ஏத்துக்கிறேன். அப்படி சம்பந்தம் இருந்தும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றது என்னால வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். இப்ப செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தத்தை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப செவ்வாய் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு திருமணம் நிச்சயம்னு வந்து சொல்றாங்க. திருமண வாழ்க்கையில அவங்க வந்து கருத்து ஒருமித்து நல்ல இல்லற இன்பத்தோட வாழ்வாங்கன்னு வந்து சொல்றாங்க. ஒரு மேசம், ரிஷபம், ஒரு துலாம், ஒரு விருச்சகம் இந்த 4 லக்கணத்தையும் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தம் இருக்குதுன்னு வைங்க, கல்யாணத்துக்கு முன்னையும் பிரச்சனை தான், கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரச்சனை தான். ஏன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? ஒரு மேசம், ரிஷபம், துலாம், விருச்சகம் 7-8 காம்பினேஷனா வரும். அதாவது இந்த கருத்து வந்து எல்லாருமே வந்து பொய்ன்னு தான் வந்து சொல்றாங்க. நம்ம வந்து நீங்க விவாகரத்தான ஜாதகத்தை நீங்க பாருங்க, சுக்கிரன் செவ்வாய் வந்து நெருக்கல பாகையில் இருப்பாங்க. ஆனா கூட அவங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு இலக்கவர்ச்சி வந்து வரமாட்டேங்குது. நீ என்ன நான் பெருசா நீ பெருசான்ற ஈகோ வந்து முன்னாடி நிற்கிறதே தவிர அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை வந்து கொடுக்குறாங்க. நிறைய ஜாதகங்கள் வந்து பார்த்துருக்கிறேன். ஒரு 1900 இப்ப நம்ம ஒரு உதாரண ஜாதகம் வந்து பார்க்கலாம். இல்ல நான் சொல்லிடுறேன். 15/4/1981 7:55 PM தஞ்சாவூர்ல வந்து பிறந்திருக்காரு. இப்ப அவருக்கு வந்து 45 வயசு. துலாம் லக்னம். லக்ன புள்ளி வந்து 24.31 டிகிரில வந்து இருக்குது.
4ல் வந்து கேது, அதாவது மகரத்துல வந்து கேது, மீனத்துல வந்து செவ்வாய், புதன், மாந்தி, அதாவது 7ஆம் இடத்துல வந்து சூரியன், சுக்கிரன், அதாவது மேசத்துல சூரியன், சுக்கிரன், கடகத்துல வந்து ராகு, சிம்மத்துல வந்து சந்திரன், 12ஆம் இடத்துல அதாவது கன்னியில வந்து குரு, சனி. இப்ப லக்ன புள்ளி வந்து 24.31 டிகிரியில வந்து இருக்குது. 4ஆம் இடத்துல கேது வந்து 13.2 டிகிரியில வந்து இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து 29.4 டிகிரியில வந்து இருக்கிறாரு. புதன் வந்து 19.16 டிகிரியில இருக்கிறாரு. மாந்தி வந்து 6.18 டிகிரியில. மேசத்துல வந்து சூரியன் வந்து 1.55 டிகிரி, சுக்கிரன் வந்து 4.2 டிகிரி. நீங்க யாருமே வந்து எழுதல, அதனாலதான் நான் ஃபாஸ்டா சொல்லிட்டேன். டேட் டு டைம் கொடுத்துட்டேன், நீங்க அதை வச்சு கூட நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இப்ப அவருக்கு வந்து ராகு தசையில சுக்கிர புத்தி வந்து நடக்குது. அதாவது 14/6/2031 வரைக்குமே அவருக்கு வந்து ராகு தசை. அதுல சுக்கிர புத்தி வந்து 2/1/2028 வரைக்குமே வந்து இருக்குது. பொதுவாக வந்து திருமண தடை இருக்கும்போது வந்து இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தியில வந்து கல்யாணம் நடந்துருன்னு சொல்றாங்களா? அது வந்து விதி வந்து விதியாகவே தான் வந்து இருக்குதுங்க. நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்காதுன்னா அந்த சம்பவம் வந்து எந்த பெரிய தசாபுத்தி வந்தாலும் நடக்காது, எவ்வளவு பெரிய கோச்சாரம் வந்தாலும் நடக்காது அப்படின்றத வந்து நான் வந்து உணர்த்துறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். இப்ப அவருக்கு வந்து ராகு தசையில சுக்கிர புத்தி வந்து நடக்குது. அவர் வந்து ஊர்ல வந்து பார்க்காத ஜோசியர் வந்து கிடையாது. 10,000 15,000 வரைக்கும் பணம் கட்டி வந்து பார்த்துட்டாங்க. எல்லாருமே வந்து அவருக்கு வந்து திருமணம் நடக்கும் தான் வந்து சொல்றாங்க. இப்ப நான் வந்து அவருக்கு வந்து நடக்காது ஆணித்தரமா நான் வந்து எழுதியே வந்து கொடுத்துட்டேன். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இது வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து திருமணம் நடக்கும்னு சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நீங்க திருமணம் நடக்கலன்னு சொன்ன உடனே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப 10 நாள் கழிச்சு திரும்ப போன் பண்றாரு. ஆனா இப்ப என் மனசு வந்து அதை வந்து ஏத்துக்கிடுச்சு. அதாவது நடக்கும்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறத விட நடக்காது, நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம் வந்து கிடைக்காது அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்துட்டோம்னா நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்றத அவர் வந்து சொன்னாரு. இப்ப நான் சொன்ன மாதிரி இவருக்கு வந்து நான் திருமணம் ஏன் நடக்காது அப்படின்னு வந்து சொன்னேன்னா 4/10 வந்து ராகுகேது. அப்ப ராகுகேது மையப்புள்ளியில வந்து அவருக்கு வந்து லக்னமும் 7ஆம் இடமும் வந்து மாட்டிருச்சு. 2வது வந்து ஆணுக்கு வந்து கலத்திர காரகிரகம் வந்து சுக்கிரனா, அந்த சுக்கிரன் வந்து இவருக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து இருக்குது. அப்ப 7ல வந்து நான் வந்து சூரியனும் சுக்கிரனும் வந்து நெருங்கின பாகையில வந்து இருக்குது. அப்ப சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன்ல வந்து சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு, அது ஒரு காரணம். 2வது வந்து 7ல வந்து பாவகாதிபதி இருக்காரா, பாவகாதிபதி எந்த பாவகத்தை உட்கார்ந்து இருக்காரா அந்த ஜாதகத்திற்கு அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மைனஸ் தான். இப்ப இவரோட ஜாதகத்துல வந்து குருவுக்கும் சுக்கிரனுக்கும் வந்து சம்பந்தமே வந்து கிடையாது, அது ஒரு காரணம். நான் வந்து நடக்காதுன்னு சொன்னது காரணம். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் வந்து திருமணம் வந்து நடக்கும். ஏன்னா நம்ம வந்து விதியை வந்து நம்ம வசதிக்காக நம்ம வந்து மாற்ற முடியாது. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க கூட கல்யாணமாகி நல்லா வந்து மனநிறைவோட வந்து இருக்கிறாங்க. இவருக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு, அதனால வந்து கல்யாணம் நடக்கும்ன்றத எல்லாரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே அடிப்படை விதியை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, 2, 7 இந்த பாவகங்களுக்கு வந்து 6, 8, 12 வந்து சம்பந்தம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு ரூல். இப்போ இவருக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து போயிட்டாரு. 6ஆம் இடத்துக்கு போனாலும் வந்து அவர் வந்து 29.44 டிகிரியில தான் வந்து அவர் வந்து இருக்கிறாரு. அதாவது கண்ணாந்த பாதம்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதத்துல வந்து இருக்கிறாரு. ஆனா லக்ன புள்ளி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 24.31. அப்ப இவருக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற அந்த குருவும் சனி வந்து பாவகத்துல வந்து 11ஆம் இடத்துக்கு போவாங்க. இதுக்குதான் இந்த இடத்துலதான் வந்து கேபி சிஸ்டம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து உதவி செய்யுது. நான் வந்து ஒரு சிக்கலான விஷயங்கள் நமக்கு வந்து பாரம்பரிய முறையில வந்து நம்மளால கணிக்க முடியல அப்படின்னு வரும்போது நான் வந்து கேபி சிஸ்டத்திலேயே அதை வந்து போட்டு பார்த்துடுவேன். இப்ப இவருக்கு வந்து செவ்வாய்க்கு சனிக்கு வந்து சம்பந்தமே வந்து வராதுங்க. பாவகத்துல வந்து அந்த குரு சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. இப்ப செவ்வாயும் சுக்கிரனும் வந்து சேர முடியாம செவ்வாய் வந்து 29 டிகிரியில இருக்குது, சுக்கிரன் வந்து 4 டிகிரியில தான் வந்து இருக்குது. நடுவுல வந்து பாவகாதிபதி சூரியன் வந்து 1.5 டிகிரியில செவ்வாயும் சுக்கிரனையும் வந்து சம்பந்தப்படுத்த விடல. இப்படி வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 1000 காரணங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அப்ப ஜோதிடத்துல வந்து விதி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா கூட விதிவிலக்கு அப்படின்ற விஷயம் வந்து நிறைய வந்து இருக்கு. அனுபவமே வந்து சிறந்த ஆசான். ஒரு ஜாதகத்தை அப்போ நம்ம வந்து பல விதத்துல வந்து நம்ம வந்து
சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப சுக்கிர தசையில சுக்கிர புத்தி வந்தவங்களுக்குலாம் வந்து கல்யாணம் நடந்துருச்சா? ஒரு 30 வயசு வரைக்கும் நம்ம அதிகபட்சம் ஒரு ஜாதகத்துக்கு வந்து வெயிட் பண்ணலாம். 30 வயசு ஆகிய அந்த ஜாதகருக்கு வந்து கல்யாணம் நடக்கல அப்படின்னா ட்விஸ்ட் அங்க வந்து பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல வச்சிருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை நீ கண்டுபிடி. உனக்கு நடக்கும்னா நடக்கும்னு சொல்லு, நடக்காதுன்னா நீ நடக்காதுன்னு சொல்லிடு. ஏன் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை வார்த்தை கொடுத்து ஏமாத்தணும்? ஏன்னா இன்னைக்கு வந்து யூடியூப் திறந்தீங்கனாலே வந்து ஜோசியம் தான் நிறைய வந்து வருது. அப்ப நம்ம வந்து நடக்காது அப்படின்ற விஷயத்த நம்ம நடக்கும்னு சொல்லி நமக்கு நாம வந்து கெட்ட பேர் வந்து ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. இப்ப இன்னொரு ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா 28/8/1996 8:11 AM வந்து மதுரையில வந்து பிறந்திருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா கன்னியா லக்னம், லக்னத்திலேயே வந்து புதன் ராகு, 3ஆம் இடத்துல மாந்தி, 4ஆம் இடத்துல தனுசுல வந்து குரு, 6ஆம் இடத்துல வந்து சந்திரன், 7ஆம் இடத்துல வந்து சனி கேது, 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சுக்கிரன், 12ஆம் இடத்துல வந்து சூரியன். இதை நல்லா பார்க்கணும். எல்லாரும் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்னத்திலே 7ஆம் இடத்துல வந்து ராகு கேது இருக்கு, அதனாலதான் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து திருமணம் வந்து தடையா இருக்கு அப்படின்றத வந்து சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், லக்னமும் 7ஆம் இடமும் ராகு கேது மையப்புள்ளியில வந்து 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் வந்து ராகு கேது மையப்புள்ளியில வந்து மாட்டிருச்சு, அதனாலதான் வந்து திருமணம் வந்து தடையா இருக்கு அப்படின்றத சொன்னேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் 7 கூடையவன் வந்து குருவா, 7 கூடையவன் குரு வந்து அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராகு கேது மையப்புள்ளியில வந்து மாட்டிட்டு, அதாவது 10ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் இருக்குது. ஆனா அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆணுக்கு வந்து கலப்படக்காரகனா, அப்ப இங்கேயும் வந்து அதாவது 7 கூடையவனா உங்களுக்கு ராகு கேது மையப்புள்ளியில மாட்டிருச்சு, சுக்கிரனும் வந்து ராகு கேது மையப்புள்ளியில வந்து மாட்டிருச்சு. இதெல்லாம் விட பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நிறைய பேர் உங்களுக்கு சொன்னது அந்த லக்னமும் 7ஆம் இடமும் ராகு கேது மையப்புள்ளியில மாட்டிருக்கின்ற விஷயத்தை யாருமே சொல்லாம ராகு கேது தோஷம்னு சொன்னது ஒண்ணு. ரெண்டாவது சனிக்கேது இருக்குது, சனிக்கேது சேர்ந்தா வந்து கல்யாணம் நடக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர இந்த ஜாதகத்துக்கு வந்து கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இப்போ அவருக்கு நடக்கிறதுமே வந்து குரு தசையில வந்து சுக்கிர புத்தி. அவர் ஜாதகத்துல பாருங்க சுக்கிரன் வந்து 14 டிகிரியில வந்து இருக்கிறாரு. ஆனா கோச்சாரத்துல இப்ப குரு வந்து 24 டிகிரிக்கு வந்துட்டாரு. மிதுனத்துல அவருக்கு வந்து செவ்வாய் சுக்கிரன், அவருக்கு வந்து 14 டிகிரியில தான் வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறாரு. இன்னைக்கு கோச்சாரத்துல குரு வந்து 24 டிகிரி வந்து கடந்து வந்துட்டாரு. அப்ப ஏன் அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கல? ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். ஒரு ஜாதகத்துல எந்த மைனஸோ அந்த மைனஸை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து கோச்சார கிரகங்களுக்கு மட்டுமே வந்து உண்டு. ஏன் இவருக்கு வந்து நடக்கல அப்படின்னா ராகு கேது மையப்புள்ளி. இப்ப இவருக்கு வந்து பரிகாரம் செஞ்சா நடக்கும். அதாவது இவருக்கு வந்து ராகு கேதுக்கு வந்து பரிகாரம் வந்து செய்ய வந்து கூடாது. இப்ப ராகுவும் கேதுவும் யாரை பார்த்தா பயப்படுவாங்களோ, இப்ப நம்ம வந்து கருட வழிபாட கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். இவருக்கு சூட்சுமமான சில பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் வந்து சொல்லியிருக்கு. கண்டிப்பாக இவருக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்கும். நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வந்து நடக்கும்னா நடக்கும்ன்றத சொல்லணும், நடக்காதுன்னா நடக்காதுன்னு சொல்லணும். அந்த காலகட்டத்தை வந்து நம்ம வந்து சொல்லணும். அதுதான் வந்து ஒரு ஜோசியரை வந்து பிரதானமா வந்து இந்த ஜோதிட ஃபீல்டில் வந்து ஜெயிக்க வைக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டேன். இது வரைக்கும் வந்து என்னோட பேச்சை வந்து பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு வந்து வாய்ப்பளித்த வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தி, சேலம் 9865220406. ஆனந்தி மேடம் வந்து ராகு கேது மையப்புள்ளியும் திருமண தடையும் அப்படிங்கிற டாபிக்ல ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாங்க. அவர்களுக்கு ஈரோடு மீனாட்சி வெங்கடேசன் அவர்களும் ஈரோடு கனிமொழி அவர்களும் சேர்ந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.